உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு ஒரு வெங்காய வியாபாரியின் கதை. காளியம்மாள் பிறப்பதில்லை, உருவாக்கப்படுகிறார்கள். இந்த நிகழ்வின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். 2026 சட்டப்பேரவைக்கான தேர்தல் தமிழ்நாட்டில் என்னைக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிற அறிவிப்புகள் நாளை மறுநாளோ வருகின்ற அந்த பரபரப்பான சூழலில் தமிழ்நாடு இருக்குது. அதேபோல் முக்கிய கட்சிகள் என்று கருதப்படுகின்ற திராவிட கட்சிகள் தங்களுடைய கூட்டணியில் எந்தெந்த கட்சியை தக்க வைத்துக் கொள்வது, அந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியை ஒதுக்குவது என்ற ஒரு மிகப்பெரிய கடுமையான வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி காலையில் ஒரு முக்கிய செய்தி, அவசர செய்தி, பிரேக்கிங் நியூஸாக ஒளிபரப்பப்பட்டது. அதுதான் முன்னாள் நாம் தமிழர் கட்சியினுடைய பெண் நிர்வாகியாக இருந்த காளியம்மாள் அவர்கள் தன்னுடைய அரசியல் பயணத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். சென்னையில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய இல்லத்தில் அவரை போய் சந்தித்து முதல் கையில் பூக்கொத்தை கொடுத்து, இரண்டாவது கையில் தலைவரினுடைய படம் பொறித்த அந்த ஒரு புத்தகத்தை கொடுத்து தன்னை அஇஅதிமுகவில் ஐக்கியப்படுத்தி கொண்டார். அதன் பிறகு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர்களில் பேசும் பொழுது மிக சாதாரண குடும்பத்தில் இருந்தும் தலைமையை அடையலாம் என்பதற்கு ஒரு காரணமாக இருக்கின்ற தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதனை கருத்தில் கொண்டு அந்த கட்சியில் சேர்ந்தேன். இன்னொன்று, இந்த கட்சியில் சேர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என் இன மக்களினுடைய மேம்பாடு அப்படின்னாரு. என்ன என் இன மக்களினுடைய மேம்பாடு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தா, அடுத்தடுத்து அவங்க செய்திகள் சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த மீனவ சங்கங்களும் என்னை அதிமுகவில் சேர சொல்லி கட்டாயப்படுத்தியது. அதன் அடிப்படையில் தான் சேர்ந்திருக்கேன். நான் தனி மனுஷி இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்குது அப்படிங்கிறது போல் அந்த செய்தியை சொல்லி அவங்க செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறாங்க. கூடுதலாக பார்த்திங்கன்னா, அதாவது தமிழ் தேசிய அரசியல் தளத்தில் இருந்த ஒரு பெண் தன்னை இன்னொரு கட்சியில் இணைத்து கொள்ளும் பொழுது இனம் என்கின்றதற்கான வரையறையை அப்படியே மாற்றி கொண்டு எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு தெரியல. சரி, இது ஒரு பக்கம். அதாவது இந்த வாழ்க்கையில் அவரவர் எப்படி வாழ்வது, எந்த இடத்தில் இருப்பது என்கின்ற முடிவை அவரவர் எடுப்பதற்கான சகல உரிமைகளும் இருக்குது. இருந்தாலும் இங்கு யாரும் தனித்து விடப்பட்டவர்கள், தனி மனிதர்கள் இல்லை. ஒருவர் ஒரு முடிவை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த முடிவுகளோடு தொடர்புடையவர்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது என்பதன் அடிப்படையில் தான் இந்த காணொளி பதிவு. இப்போ நம்மளுக்கு நிறைய வேலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை ஏன் பேசணும் அப்படின்னு சொன்னால், கட்டாயம் இதை பேசி ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதில் நம்ம தெரிந்து கொள்வதற்கு நிறைய பாடம் இருக்குது அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இதை நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு வெங்காய வியாபாரி சமீப காலங்களில் எப்படி நடந்துக்கிறாங்க, வெங்காய வியாபாரி, இன்னும் சொல்ல போனால் ஈரோடு பக்கத்துலாம் மஞ்சள் வியாபாரிகள் எப்படி நடந்துக்குவாங்கன்னா, கொஞ்சம் இருக்கப்பட்ட மஞ்சள் வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, இல்லாத மஞ்சள் வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க, இருக்கப்பட்ட வெங்காய வியாபாரி என்ன பண்ணுவாங்க, இல்லாத வெங்காய வியாபாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அது ஒன்றுமே இல்லாத வெங்காய வியாபாரி என்ன பண்ணுவார், திடீர்னு விளைஞ்சதோடனே அப்படியே கொண்டுட்டு சந்தையில் போட்டுட்டு அது எவ்வளவுக்கு லாபத்துக்கு வருதோ நட்டத்துக்கு வருதோ அதை தூக்கிட்டு கொண்டுட்டு போய் அவருடைய ரொட்டீனாக வேலையை பார்த்துருவார். ஆனால் கொஞ்சம் வசதி படைத்த இருக்கக்கூடிய ஒரு வெங்காய வியாபாரி என்ன பண்ணால், வெங்காயத்தை நல்லா பதப்படுத்தி காய வச்சு அப்படியே எடுத்து மூட்டையை அடுக்கி வச்சுருவார். மூட்டையை அடுக்கி வச்சுட்டு சந்தையில் எப்போ வெங்காயத்தின் விலை உயருதோ அந்த உயருகின்ற விலையை பொறுத்து தனக்கு தன்னுடைய வெங்காயத்தை வித்தரணும் அப்படிங்கிற முடிவில் இருப்பார். இதே போல் தான் மஞ்சள் வியாபாரிகள்லாம். இன்னும் முக்கியமான அதாவது கொஞ்சம் வசதிப்படுத்த மஞ்சள் வியாபாரியெல்லாம் அப்படியே வருடக்கணக்காக மஞ்சள் குடோன் வச்சுருக்கிறாங்க. தனியாகவே ஒரு குடோன் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த சந்தையில் தன்னுடைய குடோனில் அந்த மஞ்சளை அடுக்கி வைக்கிறதுக்கான வாடகை கொடுத்துருவாங்க. இன்றைக்கி மஞ்சள் ரேட்டு என்னங்க, காலையில் அங்கேருந்து இவ்வளவு போகுது, அப்போ என்னுடைய ஸ்டாக்லேருந்து என்னுடைய இருப்பிலேருந்து ஒரு 10 மூட்டையை விற்று கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதுபோல் மஞ்சள் வியாபாரிகளும் வெங்காய வியாபாரிகளும் சமதளத்தில் சமூக சூழலில் தன்னுடைய பொருளுக்கு எப்பொழுது விலை மதிப்பு உயருதோ அப்பொழுது விற்று விடுவது போல திரு காளியம்மாள் அவர்கள் தன்னுடைய சந்தை மதிப்பத்திற்காக, தன்னுடைய அரசியல் பிரபலத்துவத்தினுடைய சந்தை மதிப்புக்காக காத்திருந்து இப்போ ஒரு வழியாக இவ்வளோதாங்க, அதிமுக உங்களுக்கு இத்தனை கோடியும் இத்தனை சீட்டும் இல்லை, ஒரு சீட்டும் இந்த இவ்வளவுக்கான தொகையும் தரணும்னு சொன்னோடனே அங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க. அப்படி தான் நான் பார்ப்போம். அதாவது ஒரு வெங்காய வியாபாரி தன்னுடைய வெங்காயத்திற்கு, ஒரு மஞ்சள் வியாபாரி தன்னுடைய மஞ்சளுக்கு எவ்வளவு டிமாண்டை உயர்த்தி எந்த சூழலுக்காக காத்திருந்து விற்கிறாரோ, அதே போல் காளியம்மாள் அவர்கள் ஒவ்வொரு கட்சியிலையும் போய் அதிமுக கிட்ட போய் திமுக கிட்ட 40 கோடி கேட்டு அவங்க இல்லைன்னு
சொன்னோடனே அங்கே போய் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்து சேர்றேன்னு சொல்லி பேசி ஜான் ஆரோக்கியசாமியை தவிர்த்து விட்டு நேரடியாக விஜய்கிட்ட போய் பேசி ஜான் ஆரோக்கியசாமி அவர்களுக்கு ஒரு ஈகோ பிரச்சனையாகி அப்புறம் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி இப்படி எல்லாத்தும் முடிச்சுட்டு கடைசியில் சரி இவ்வளோதான் போல இருக்கு நம்ம மதிப்பு, இன்னமும் காத்திருந்தோம்னா அப்புறம் கடைசியில் விற்பனை, அதாவது தேர்தல் சூழலில் விற்கப்படாத ஒரு அரசியல் ஆளாக மாறிடுவோம், அதனால் எந்த ரேட்டுக்கு வருதோ அந்த ரேட்டில் வந்து அதிமுகவோட சேர்ந்துருவோம் அப்படின்னு தான் திரு காளியம்மாள் வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க, அவங்க வாழ்த்துக்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சியில், அதாவது அஇஅதிமுகவில் காளியம்மாளுக்கு முன்னாடியே நாம் தமிழர் கட்சியிலிருந்து போய் அங்கே வேலை செய்து கொண்டிருக்கின்ற, களப்பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற, முட்டு கொடுக்கின்ற திரு கல்யாண சுந்தரத்துக்கு கூட இந்த தேர்தலில் அவங்க சீட்டு கொடுக்காம போகலாம், காளியம்மாவுக்கு உறுதியாக சீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நபர்களிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, செய்திகள் என்ன, வாட் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் திஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இங்கே இதிலிருந்து நமக்கு என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால், சரி காளியம்மாவிற்கு அதாவது இவ்வளவு 40 கோடி, அந்த கோடி, இந்த கோடி, இத்தனை சீட்டு, இங்கே கொள்கை பரப்பு செயலாளர், துணை செயலாளர், இப்படியெல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன தனிப்பட்ட செல்வாக்கு என்ன, இவருக்கு பின்னாடி பெரிய மக்கள் பட்டாளம் வச்சுருக்காங்களா, தனியாக கட்சி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொன்னால் எது ஒன்றும் இல்லை. நாம் தமிழர் கட்சியில் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியினுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அவரை முன்னிறுத்தி அவருக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம், புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஈழத்தமிழ் உறவுகள் அளவுக்கு அதிகமாக கொடுத்த முக்கியத்துவம், அளவுக்கு அதிகமாக கொடுத்த தேவைகளுக்கான தொகை, இது எல்லாம் வந்து ஒரு மனிதனை என்ன நினச்சுன்னா, நாம் தனிப்பெரும் தலைவர், நமக்கு ஒரு பெரிய மவுஸ் இருக்குது, நாம் இல்லாட்டின்னா இங்கே எல்லாம் முடங்கிரும் அப்படின்னு நினைத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு இவங்க வெளியில் போய் தனக்கான ஒரு பேரத்தை பேசி இப்போ சேர்ந்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு நான் 2 எடுத்துக்காட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். 2 காலகட்டத்தில் நடந்த 2 முக்கியமான எடுத்துக்காட்டத்தையும் நம்ம சொல்லணும். அதுக்கு அந்த காலகட்டத்தோடு பயணித்து வருகின்றவன் என்கின்ற முறையில் அந்த எடுத்துக்காட்டை சொல்கிறது வந்து ரொம்ப சரியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். 2019 வேட்பாளர் அறிவிப்பு, அதாவது பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் அறிவிப்பு நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருந்தது. அதில் வந்து கோவை பாராளுமன்ற தொகுதிக்கு திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு ஐயா கிருஷ்ணகுமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. அறிவித்து தேர்தல் போயிட்டு இருக்கு. தஞ்சை பாராளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளராக நான் இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். தேர்தல் பொறுப்பாளர்னா நோட்டீஸ் அடிக்கிறது, கொடுக்கறது, வசூலிருந்து, அதிலிருந்து இதிலிருந்து எல்லாத்தையும் இந்த தேவைகளுக்கான நிறைவுகளை வேட்பாளர் வந்து எதுவும் செய்கிறாரோ இல்லையோ அவர் வந்து நேராக ஓட்டு கேட்க போகணும், மற்ற எல்லா வேலையும் நம்ம தான் இருந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே யாரும் பெரிய முதலாளி இல்லை. அதே போல் கிருஷ்ணகுமார் ஐயா வந்து பெரிய காசையும் வந்து அவர்கிட்ட இருக்குது இல்லை என்பதை தாண்டி தான் சந்தித்த முதல் தேர்தலில் வந்து செலவு செய்ய விரும்பலை. இப்படியான சூழல் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது தான் நாம் ஐயா இந்த தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு கொஞ்சம் துண்டறிக்கை அடிச்சுத்தாங்க, சுவரொட்டியை அடிச்சுத்தாங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு நமக்கு தெரிந்த வட்டாரங்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அவங்க நிறைய பேர், நாம் கேட்ட ஒரு 15 பேர் நம்ம கேட்டிருந்தோம்னா அதில் 14 பேர் வந்து நாங்கள் கல்யாண சுந்தரத்துக்கு செய்கிறோம், கல்யாண சுதந்திரத்தை வந்து வெற்றி பெற வைப்பதற்காக நாங்கள் வந்து எங்களுடைய பொருளாதாரத்தை நம்ம கொடுத்துருக்குறோம், புலம்பெயர்ந்த தேசங்கள்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி நம்ம கேட்கும் பொழுது ஒற்றை வார்த்தை என்ன, நாங்கள் கல்யாண சுந்தரத்துக்கு செய்கிறோம். அப்போ நம்ம கூட ஒரு என்னடா அது எல்லாத்தையும் அறிமுகமான ஒருவருங்கிறதுனாலே அவருக்கு செய்கிறீங்க, இங்கே அறிமுகமற்று இருந்துக்கிறாங்கங்கிறதுக்காக இங்கே அடிப்படை தேவைகளுக்கு கூட இல்லாமல் போயிடுதே அப்படின்னு நம்ம கடிந்து கொண்டதெல்லாம் உண்டு. அப்புறம் நம்ம வேலையை பார்த்தோம். வேலை முடிஞ்சிருச்சு, தேர்தல் முடிஞ்சிருச்சு. 2019 பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் வருது. முடிவுகள் வரும் பொழுது தஞ்சை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நின்ற கிருஷ்ணகுமார் வந்து வாங்கிய வாக்குகள் வந்து 59,000 ப்ளஸ் 60,000த்துக்கும் 59,000த்துக்கும் இடையில. சரி என்னடா சரி இவ்வளவு நம்ம 7 லட்சம் தான் அந்த நேரத்தில் செலவு பண்ண முடிஞ்சது அந்த வரவு செலவு கணக்கின் அடிப்படையில். அதன் பிறகு கல்யாண சுந்தரம் வந்து எவ்வளவு செலவு பண்ணாருன்னு நமக்கு கேட்ட வகையிலையுமே தெரியும். நம்ம 7 லட்சம் செலவு பண்ணவங்களே இவ்வளவு தான் வாங்கியிருக்கோம், அதாவது 60,000 வாங்கியிருக்கிறோம். அவர் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணாங்களே, அவங்க எவ்வளவு வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவரும் 60,000 தான் வாங்கியிருக்கார். 60,500 சம்திங் என்ன வச்சுக்கோங்களேன். அப்போ என்னென்னா இப்போ இங்கே 7 லட்ச ரூபா செலவு செய்து ஒரு அறிமுகமற்ற ஒரு நபர் 60,000 வாக்குகளை பெற்ற அந்த சூழலில்
தனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, தனக்கு அறிமுகம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் அளவில் வந்து பொருளாதாரத்தை வந்து சுழல விட்டதாக கணக்கை காமிச்சு கிட்டத்தட்ட அவர் பெற்ற வாக்குகளும் 60,000. அப்போ அதுக்கு பிறகு அவர் அந்த தொகை கூட வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்ச ரூபா மீதம் இருக்குன்னு தலைமையில் கொண்டு போய் கொடுக்குறேன்னு சொல்லி அது பிறகு அது கொடுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கல்யாண சுந்தரம் காசு அடிச்சுட்டாரு அப்படி இல்லை நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவர் வெற்றி பெற வேண்டும் என்று மற்ற எந்த தொகுதியும் கவனிக்காமல் அவருக்கே நம்ம கொடுத்து அவரை பெரிய ஃபோக்கஸ் பாயிண்டாக வச்சுருந்தோம் இல்லையா. அவர் என்ன பண்ணார், எப்போ நம்ம தனித்து போனாலும் இவங்க எல்லாரும் வந்து நம்மளுக்கு கொட்டி கொடுப்பாங்கப்பா, நம்ம எங்கே போனாலும் இவங்க நம்மளோட உறவோட நட்போட இருப்பாங்கப்பா, அதனால் வந்து கட்சியினுடைய தலைமை இங்கே இருக்கிற கட்டமைப்புகளை மதிக்காமல் தன்னிச்சையாக போய் அப்புறம் அஇஅதிமுகவில் சேர்ந்தார். இவருக்கு அதை 2019. அடுத்து 2021 அதுலேயும் நம்ம வந்து நேரடியாக பார்த்ததை தான் நம்ம சொல்ல போகிறோம், பழகினதையும் சொல்ல போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இங்கே திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நான் நிறுத்தப்பட்டேன். பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக திரு காளியம்மாள் அவர்கள் நிறுத்தப்பட்டாங்க. அப்போது தெரியும் நமக்கு வந்து கல்லூரியில் ஒரு உதவி பேராசிரியர் பணியில் என்ன சம்பளம் கிடைக்குன்னு தெரியும், குடும்பத்தை எப்படி நடத்துகிறோன்னு தெரியும், எல்லா வேலையும் எப்படி பார்த்துட்டு இருக்கிறோன்னு தெரியும். நம்மளால் இங்கே இந்த தேர்தல் செலவுகளை சமாளிக்கவே முடியல. ஆனால் பாருங்கள், நாம் நம்மகிட்ட ஐயா எனக்கு இந்த துண்டறிக்கை அடித்து கொடுங்க, இந்த இதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்குற இடமெல்லாம் சொன்ன ஒரே செய்தி, நாங்கள் இந்த முறை காளியம்மாவை வெல்ல வைப்பதற்காக நாங்கள் காசு செலவு பண்ணிகிட்டு இருக்கோம். யாரை கேட்டாலும் சரி, காளியம்மாவுக்கு காசு கொடுத்துட்டோம், காளியம்மாவுக்கு காசு கொடுத்துட்டோம். புலம்பெயர்ந்து இருக்கின்ற உறவுகள் எல்லாருக்கிட்டையுமே நான் கேட்ட செய்தி என்னென்னா, நாங்கள் காளியம்மாவை இந்த முறை வெல்ல வைக்க போகிறோம், காளியம்மாவை இந்த முறை வெல்ல வைக்க போகிறோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு நிலைமையில் இவங்கள்ட்ட நம்ம கேட்டு புண்ணியம் இல்லை, நம்மளால் முடிஞ்ச செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணவும் இல்லாமல் அப்புறம் என் பேரில் இருந்த ஒரு நிலத்தை ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு அடவு வச்சுட்டு அதன் பிறகு தேர்தலை, ஏன்னா அடிப்படையாக போய் ஒரு இடத்துல நாங்கள் தேர்தல் பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது 2021 போதலூர்லேருந்து அயனாபுரம் போயிட்டு இருக்கும் பொழுது டீசல் போட முடியாமல் நின்று போயிடுச்சு பிரச்சார வாகனம். அப்புறம் அங்கங்கே கடன் வாங்கி அந்த பிரச்சார வாகனத்துக்கு டீசல் போட்டு நம்ம போனோம். எப்போ இது 2021. இப்போ அதே காலகட்டத்தில் 2021 நம்ம வாகனம் டீசல் போடாமல் நின்று அதே காலகட்டத்தில் தான் லட்சக்கணக்கில் பூம்புகாரில் வந்து திரு காளியம்மாள் அவர்களை ஜெயிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி செலவுகள் நடந்தது. எனக்கு காசு கேட்டப்போ நீங்கள் ஒரு 5,000 ரூபா தேர்தல் செலவுக்கு வச்சுக்கோங்க, நீங்கள் சகோதரிக்கு இந்த 1 லட்சம் ரூபாயை கொடுங்கன்னு எனக்கு அனுப்பி வச்சு நான் கொடுத்த கதையெல்லாம் உண்டு. இப்போ அதே போல தான் அந்த 2021 தேர்தலும் முடிஞ்சது. தேர்தல் முடிஞ்ச உடனே தேர்தல் முடிவும் வந்தது. சரி, நமக்கு வந்து 15,820 வாக்குகள் நாம் தமிழர் கட்சியில் திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் வெறும் 6.25 7 லட்சம் செலவு செய்த நமக்கு கிடச்சிருந்தது அப்படின்னு நினச்சிட்டு, சரி நம்ம 7 லட்சம் செலவு பண்ண நமக்கு வந்து இவ்வளோ ஒன்றா, காளியம்மா கிட்டத்தட்ட 20 லட்சம் மேலே எனக்கு தெரிஞ்சு செலவுன்னு சொல்லிக்கிட்டாங்க. அனுப்பினவங்களின்ட்டு அந்த டீட்டெயிலின் அடிப்படையில் காளியம்மா வந்து ஒரு 50,000க்கு மேலே போய் வெற்றி பெற்றுடும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா காளியம்மாள் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 10,000+. 6.25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அங்கங்கிட்ட அடகு வச்சுட்டு நாம் செஞ்ச செலவுகள் அடிப்படையில் போய் மக்களை சந்தித்து நாம் பெற்ற வாக்கு வந்து 15,820. 20 லட்சம் ரூபாய் அப்படியே மிகையாக நிதி வந்து புரண்டு காளியம்மா பூம்புகாரில் வந்து பெற்ற வாக்குகள் வந்து 10,000+. இப்போ அந்த 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபாயில் ஒரு 5 லட்ச ரூபா நமக்கு கிடச்சிருந்து அந்த நேரத்தில் நாம் நல்லா பிரச்சாரம் பண்ணியிருந்தோம்னா இன்னொரு 5,000 வாக்குகளை நம்மளால் கூட வாங்கியிருக்க முடியும். இப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஐயோ எனக்கு காசு கொடுக்கல நீங்கள் காளியம்மாவுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லலை. இப்போ 2026 தேர்தலில் திருவையாறு தொகுதியில் மறுபடியும் நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இப்போயும் அங்கங்கே கேட்டு கெஞ்சி கடன் வாங்கி தான் தேர்தலை எதிர்கொண்டுகிட்டு இருக்கிறோம். இந்த கதை வேறு, இந்த கதை வேறு. ஆனால் நம்ம சொல்ல வர்ற செய்தி என்னென்னா, ஒருவருக்கு மேடையில் பேசுகிறாங்க, அண்ணன் வந்து அவங்க பேசினதை கோடிட்டு காட்டி அண்ணனும் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுனாலேயே மிகையான மதிப்பீடுகளோடு மிகையான முக்கியத்துவத்தையும் மிகையான பார்வையும் கொடுப்பதை தாண்டி மிகையான பொருளாதாரத்தில் அவங்க நிற்கிற தொகுதியில் வந்து செலவு பண்ணி நாம் என்ன பண்ணிடுறோன்னா, நம்ம கட்சிக்கு செலவு பண்ணுறோம். நம்ம எவ்வளவு பெரிய சிரமத்தில் இருந்துட்டு புலம்பெயர் தேசங்களில் இருந்து ஒவ்வொருத்தரும் எவ்வளவு சிரமப்பட்டு அந்த தொகையை வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதிக்கிற தொகையை கட்சி எப்படியாச்சும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதன் மூலமாக கட்சி முன்னிறுத்தினாருங்க அப்படிங்கிறதுனாலேயே அவங்கள மீது தனி கவனம் செலுத்தி அவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்து வேலையை செய்கிறதன் அடிப்படையில்
அடிப்படையில் இப்போ என்ன பண்ணாங்க, 2021 2024லையும் எனக்கு தெரியும் அவங்களுக்கு எவ்வளவு தொகை எந்தெந்த சோர்ஸ்லேருந்து வந்தது அப்படின்னு எல்லாம் தெரியும். நம்ம ஒரு பெரிய தனித்த தலைவருங்க, நம்ம இல்லாட்டினா நாம் தமிழர் கட்சியை வந்து யாரும் கண்டுக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு நினைப்பு மண்டைக்குள்ளே ஏறி என்ன ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் பேசுறது, அண்ணன்கிட்டயே டிமாண்ட் பேசுறது. கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் எப்போ 2009 கட்சி தொடங்குதிலிருந்து இருக்கின்ற எல்லா பொறுப்பாளர்களும் இப்போ வந்து இவங்க மேடையில் ஏறினவொடனே இவங்களுக்கு பின்னாடி வந்து நின்னறணும் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை வந்து என்ன சொல்கிறது, பிரமிப்புன்னு சொல்லக்கூடாது, மமதையை வந்து உருவாக்கி மண்டைக்குள்ளே விட்டுறது. அதன் பிறகு இவங்க என்னன்னா நம்ம இல்லாட்டினா இங்கே கட்சி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இப்படி போயிடுறது. இப்படி இப்போ காளியம்மா அவர்களுக்கு ஒரு சாதாரண மீனவ சங்கத்தில் ஒரு உறுப்பினராக இருந்த அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்கின்ற ஒரு கட்சி மேடை கொடுத்து அவங்க எல்லா தேர்தலிலும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுத்து எல்லா போட்டியிலும் அளவுக்கு அதிகமாக காசை கொட்டி கொடுத்ததன் அடிப்படையில் அவங்க இப்போ தனிப்பெரும் தலைவராக மாறி பிரேக்கிங் நியூஸில் வர்றாங்க. இப்போ நாம் எதற்காக இந்த காணொளி பதிவுன்னா, இங்கே தனி மனிதர்களும் தத்துவத்தையும் நீங்கள் ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி, பணத்திற்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி, புகழுக்கு தகுந்த மாதிரி தத்துவம் ஒருபொழுதும் மாறாது. தத்துவமாகவே இருக்கும். ஆனால் தனி மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்த மாதிரி, பணத்துக்கு தகுந்த மாதிரி, புகழுக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கொண்டு இருப்பார்கள். காளியம்மாவை தமிழ் தேசியத்தினுடைய தத்துவத்தினுடைய முகமாக பார்த்தது எவ்வளவு பெரிய தவறு என்றால், காளியம்மா அவர்கள் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கையில் போய் புறநானூற்று வீரன் என்கின்ற புத்தகத்தை கொடுத்தது. அவருக்கு வந்து கம்பராமாயணத்தை யாரை எழுதினான்னு கூட தெரியாத ஒருத்தருக்கு புறநானூற்று வீரன் கொண்டு போய் கொடுத்தா என்ன படிப்பார்? இது ஏன் தெரியுமா செஞ்சாங்க? இந்த புலம்பெயர்ந்து இருக்கின்ற ஈழத்தமிழர்கள்ட்ட எந்த ஒரு கெட்ட பேரையும் நம்ம சம்பாதிச்சிடக்கூடாது. இங்கே பார்த்தீங்களா, அங்கே கூட போய் சகோதரி நான் தலைவர் புத்தகத்தை தான் அவருக்கு கொடுத்தேன் அப்படின்னு மறுபடியும் நீலி கண்ணீர் வலிச்சு மறுபடியும் ஒரு வசூலை போடுறதுக்கான வேலை. அதாவது ஒரே நேரத்தில் அதிமுகவுலையும் வசூல் இருக்கணும், புலம்பெயர்ந்த தேசங்கள்லையும் வசூல் இருக்கணும். அதை தாண்டி இதில் ஒரு பெரிய செய்தி இல்லை. நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னென்னா, நீங்கள் எப்பொழுதுமே தனி மனிதருக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்காதீங்க. தனி மனிதர்கள் வந்து மாறக்கூடியவர்கள். தத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறவர்களை கூர்மையாக கவனியுங்கள். 10 வருஷம் 15 வருஷமாக கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களும் 2013-14 வந்துட்டு அப்படியே 16 2018க்கு பிறகு தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 2015-16க்கு மேலே வந்துட்டு அப்படியே ஒட்டுமொத்தமும் நாம் வந்து அவங்க தான் ஹோல்சம் பார்ட்டி அப்படின்னு சொல்லி நினச்சி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்று என் இன மக்களினுடைய கோரிக்கையை வென்றெடுப்பதற்காக நாங்கள் வந்து அந்த கட்சியில் என்னடா இனம், அது தமிழர் தலைவர் எடப்பாடியா? ஏங்க நீங்கள் முன்னாடி இருந்தப்போ அவர் தமிழராக தெரியல, அவர் வந்து தெலுங்கராக இருந்தார். இன்றைக்கி தான் தமிழர். நான் போய் இணைஞ்சவொடனே அவர் தமிழர் தலைவராக. என்ன பண்ணுறது, கால கொடுமைன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, மிகப்பெரிய வேலைகளை செய்வதற்கு முன்னாடி ஒரு நகைச்சுவை மாதிரி மிகப்பெரிய தேர்தல் வேலையை செய்ய இருக்கிற நமக்கு இது ஒரு நகைச்சுவையாக பார்த்து கொண்டு கிடக்க வேண்டும். நகைச்சுவையில் கூட ஒரு நல்ல செய்தி இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த நகைச்சுவையில் நாம் கற்றுக்கிற நல்ல செய்தி என்னென்னா, தனி மனிதர்களை தனி மனிதர்களாக பாருங்கள், தத்துவத்தை தத்துவமாக பாருங்கள். நீங்கள் வந்து உங்கள் தனி மனிதன் வந்து தத்துவத்திற்கு எந்த அளவுக்கு நேர்மையாக நடந்து கொண்டு வந்து கொண்டு இருக்கிறான் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கு என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.